வணக்கம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அக்டோபர் 1, 2024க்கான கம்ப்ளீட் எக்ஸாம் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடந்த 3 ஷிஃப்ட்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸை தான் வந்து கம்ப்ளீட் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். who became the viceroy of the India in 1947 after Lord Wavell. ஓகே, ஸோ தமிழில் கொஸ்டின் சொன்னால் கூடிய சீக்கிரத்தில் ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1947 அதாவது லார்டு வேவல் இருக்காங்க. வேவல் பிரபுக்கு அப்புறம் வந்து யார் வந்து வைஸ்ராயா இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1947 வேவல் பிரபுக்கு அப்புறம் வந்து யார் வைஸ்ராயா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். ஓகே, ஸோ மவுண்ட் பேட்டன் பிரபுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் கடைசி வைஸ்ராயா, பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராயாவும் வந்து இருந்த ஒரு மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய லார்டு மவுண்ட் பேட்டன். ஓகே, ஸோ இவரை பற்றி இந்த கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ஃபோக் டான்ஸ் ஆஃப் கோவா. ஓகேவா, ஸோ அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்ட்ராட்டஜிக்கில் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது ஃபோக் டான்ஸஸ் அண்ட் கிளாசிக்கல் டான்ஸஸ் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி கோவாவில் வந்து என்ன ஃபோக் டான்ஸ் அப்படிங்கிறது ஆடப்படக்கூடிய மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த ஃபக்டி. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் வந்து சொல்லிகிட்டே தான் இருந்தோம். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்மளோட கிளாஸஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெகுலராக கண்டிப்பாக அவங்களால ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த ஃபக்டி அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவாவில் ஆடக்கூடியது. ஸோ இது வந்து கொங்கன் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ மகாராஷ்டிரா அண்ட் கோவா ரெண்டு மாநிலத்துலையுமே தான் இந்த ஃபக்டி அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஆடப்படக்கூடியது. இங்கே பர்டிகுலராக கோவாவை வச்சு கேட்டதுனால ஃபக்டி அப்படிங்கிறது அங்கே ஆப்ஷன்ஸில் வந்து கொடுக்குற மாதிரி இருந்ததுனால ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து இங்கே கேட்டுருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, ஹாரன்ஃபீல்ட் ஃபெஸ்டிவல். ஓகே, ஹாரன்ஃபீல்ட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஹாரன்ஃபீல்ட் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். ஓகே, ஸோ ஹாரன்ஃபீல்ட் ஃபெஸ்டிவல் வந்து எந்த மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஹாரன்ஃபீல்ட் ஃபெஸ்டிவல்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது நாகாலாந்து. ஸோ நாகாலாந்தில் வந்து இது எந்த மாதம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வந்து இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாகவே வந்து டிசம்பர் 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த ஹாரன்ஃபீல்ட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து இந்தியாவோட எந்த பகுதியில் வந்து கொண்டாடப்படுகிறது நார்த் ஈஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில். அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நம்ம ரெகுலராகவே வந்து கிளாஸஸில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போது நம்ம அனலைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இனிமேல் எப்படி எதிர்பார்க்கப்படலாம் அப்படிங்கிறத இதை வச்சு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸுமே கண்டிப்பாக வந்து தேர்வுகளில் வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து கிளாஸஸ்லையுமே அதை தான் சொல்லியிருந்தோம். அதை தான் நம்ம எக்ஸாம்லேயே வந்து உணர்றோம் அது அப்படியே வர்றதுனால. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம். ஸோ ஹாரன்பில் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஓகேவா, ஸோ இப்போ கொஸ்டின்ஸே எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஹாரன்பில் ஃபெஸ்டிவல்னா இந்தியாவோட எந்த பகுதியில் வந்து கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, ஸோ சவுத் இந்தியா, தென்னிந்தியாவா, வட இந்தியாவா, ஓகேவா, ஸோ வடமேற்கு இந்தியாவா, ஓகேவா, ஸோ அதே இது வட கிழக்கு இந்தியாவில் வந்து கேட்கலாம். ஸோ அப்போ இந்த ஹாரன்பில் ஃபெஸ்டிவலுங்கிறது நாகாலாந்து. அப்போ நாகாலாந்துங்கிறது வடகிழக்கு இந்தியாவில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் நார்த் ஈஸ்ட். ஓகேவா, ஸோ புரிஞ்சுருக்கணும் நினைக்கிறேன். அப்போது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின், இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப டஃபாக இருந்திருக்கு. அதாவது சௌரவ் டுக் ஆஃப் டிஷர்ட் இஸ் த விச் ஸ்டேடியம் டிட் டேக் அப் த மேட்ச். ஓகேவா, ஸோ சௌரவ் கங்குலி வந்து டிஷர்ட் வந்து எந்த இதில் வந்து செலிப்ரேட் பண்ணும்பொழுது வந்து டிஷர்ட் வந்து இது பண்ணியிருப்பாரு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2002. ஓகேவா, ஸோ அந்த ஃபைனல் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2002 இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு ஃபைனல் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். ஓகேவா, ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்படி இல்லாமல் கொஸ்டின் கேட்பாங்க அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டான ஒரு டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த இதை வந்து அந்த ஒரு வின்னிங் மூமெண்ட் இருக்குங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்காக அதுதான் அப்படி பண்ணியிருப்பார். ஓகேவா, ஸோ அதனால் சில இடத்துக்கு இப்போ இதே வந்து எப்படி கேட்கலாம், வேறு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா எந்தெந்த இப்போ இந்த விஷயம் பண்ணார்ல டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து எந்தெந்த மேட்ச்சுக்கு, அதாவது எந்த டீமுக்கு எதிராக விளையாடும் பொழுது இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு இங்கிலாந்து இருக்குல்ல. ஸோ இங்கிலாந்து அண்ட் இந்தியாவுக்கு எதிரான 2002 நடைபெற்ற மேட்ச்லாம் அப்புறம் சௌரவ் கங்குலி இந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஓகேவா, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக்ஸ் ஆர் நாட் ரிட்டன் பை அரவிந்த் அட்டிகா. அதாவது இங்கே கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கா அப்படின்னா அரவிந்த் அட்டிகா அப்படின்ற ஒரு ஆத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதாத
நூல் எது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அரவிந்த் அட்டிகா அப்படிங்கிற நூல் முக்கியமான ஒரு நூல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயிட் டைகர் சொல்லலாம். ஓகே, ஸோ த ஒயிட் டைகர் அப்படி சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ ஏன்னா அங்கே வந்து என்னென்ன புக்கு கொடுத்தான்னு தெரியல. ஓகே, ஸோ அவங்க சொன்னது வந்து அரவிந்த் அட்டிகா வந்து எழுதாத நூல் எது அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு நூல் வந்து ஆடுவனாக இருந்திருக்கும், மற்ற 3 பேர் அவர் எழுதுனதாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதில் ஒயிட் டைகர் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இனிமே வரக்கூடியவங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா அரவிந்த் அட்டிகா எழுதுன அல்லது இல்லை இந்த ஒயிட் டைகர் அப்படிங்கிறது யார் எழுதுனது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஒயிட் டைகர் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து ஆத்தர் யார் அப்படின்னா அரவிந்த் அட்டிகா. ஓகேவா, ஸோ இதை தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் தேர் இஸ் a flood and sand accumulated at the some places then for the water reasons to the branch end. ஓகேவா, ஸோ அதாவது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து மழை வெள்ளம் அது மாதிரி நிலச்சரிவு இதெல்லாம் ஏற்படுதுல, அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வளராமல் அப்படியே வந்து டெத் ஆகிடுது அப்படின்னா, இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் தேவை அப்படி தானே. ஸோ அதில் அந்த இடத்துல வந்து பிளட்டோ அல்லது மண் சரிவோ ஏற்படுற இடத்துல வந்து அதுக்கு தேவையான ஒரு விஷயம், அதாவது காற்று ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா உயிருக்கும். அந்த மாதிரியே வந்து மரத்துக்கு பிளான்ட்டுக்கு தேவையானது காற்று. அந்த லேக் ஆப் ஓகேவா, ஸோ இந்த லேக் ஆப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ ஆக்சிஜன் அதுக்கு கிடைக்காதனால தான். ஓகேவா, ஸோ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அது ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுக்கு எந்த ஒரு கேஸுமே கிடைக்காதனால தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அது டெத் ஆகிடுது அல்லது வளராமல் போயிடுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து படித்து தான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடையாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In which of the following year India came under the direct rule of the British Crown? ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்து டேரெக்டாக வந்து அதாவது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி வந்து எப்போ முடிஞ்சு டேரெக்டாக வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியா வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஆள ஆரம்பித்தாங்க கேட்குறாங்க. ஸோ அது வந்து 1858. ஓகேவா, ஸோ டேரக்ட் ரூல் ஆஃப் த பிரிட்டிஷ் கிரவுன் கேம் இன் டு த ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ அது இந்த பெரும்புரட்சி இருக்குங்களா, பெரும்புரட்சி முடிஞ்சதுக்கப்புறமே 1858 வந்து கம்பெனி ஆட்சி கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பிரகடனப்படுத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம், அதாவது 1858 விக்டோரியா அந்த இது பிரகடனப்படுத்தணும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் ஸ்டேட்டாக வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த சலியா சலியா ஃபியர் அண்ட் த டொமஸ்டிக் லிசார்ட் அப்பார்ட் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம தவளை இருக்குல்ல அதை பற்றியான ஒரு கொஷின்ஸ் தான் கேட்டிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் வந்து அவர் எனக்கு சொன்னவங்களே வந்து கொஞ்சம் புரியாமல் தான் சொல்லியிருந்தாங்க. என்னாலுமே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நான் வந்து இதுவாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ அது என்ன மாதிரியான கொஷின்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ தவளையோட அந்த தகவமைப்பு தான், அதாவது அது வந்து எந்த மாதிரி இடத்துல வாழும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கேட்டிருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ தகவல் அதுதான் நினைக்கிறேன். பட் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்டபுளாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். Which of the following age group constitute for the working population in India? ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன், அதாவது இது வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்கப்பட்டது. ஓகேவா, ஸோ அது என்ன கேட்குறாங்கன்னா பாப்புலேஷன், ஒர்க்கிங் பாப்புலேஷன்ஸ் குரூப், ஏஜ் குரூப்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் இயரில் டீச் பண்ணியிருந்தோம். ஓகேவா, அதாவது இந்த வயசில் உள்ள இருக்கவங்க தான் வேலை பார்க்கக்கூடிய வயது கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த தான் அப்புறம் இங்கே கொஸ்டின்ஸாகவே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் அது எவ்வளோலேருந்து எது வரைக்கும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது இங்கே வந்து ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடியது ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா எது ஏஜ் குரூப் பிட்வீன் பார்த்திங்க அப்படின்னா 15 and 59 ஓல்டு. ஓகேவா, அதாவது 15லேருந்து 59 வயசுக்கு இடைப்பட்டவங்க இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை பார்க்கக்கூடியவங்க தான். ஓகேவா, ஸோ ஏஜ் குரூப் அதாவது வேலை பார்க்கும் மக்கள் தொகைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த இதை வந்து சொல்லக்கூடியது. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒர்க்கிங் பாப்புலேஷன்ஸ் அவங்களோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 15லேருந்து 59க்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த இதுக்குள்ள வந்து கேட்டகரியில் வருவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பாபர். ஓகே, ஸோ பாபர் டிவோட்டி ஆஃப். ஓகே, பாபர் வந்து பார்த்திங்கன்னா யாரை பின்பற்றா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா எனக்கு தெரியல. பட் வந்து பாபர் வச்சு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை வந்து மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, ஸோ பாபரை வச்சு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓகே இப்போ புரிஞ்சிச்சு. ஓகே, பாபர் வந்து இப்போ யாரை பின்பற்றா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகே, அப்படி தானே. எஸ், அந்த கொஸ்டின்ஸ் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைக்குறையாக தான் சொல்கிறாங்க. என்னால் வந்து அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, எஸ், ஸோ பாபர் வாஸ் ஃபாலோவுட் த ஓகே
கவஜா உபாய்துல்லா அகர். ஓகே, ஸோ அந்த இவர் வந்து தான் யாரோ வந்து தான் பின்பற்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின்ஸாக இருக்கலாமோன்னு ஒரு இது தான். ஓகேவா, ஸோ இந்த கொஷின்ஸு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணி விட்றேன். ஓகே, ஆன்சர் பண்ணி பின் பண்ணி விட்றேன் கமெண்ட்டில். இனி வரக்கூடியவங்களுக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அக்கார்டிங் டு மெட்ராலஜிஸ்ட். ஓகேவா, ஸோ இந்தியாவோட மெட்ராலஜிஸ்ட்டை பற்றி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவில் காலநிலை அது அதை பற்றி தான். ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து பெர்மனண்ட் விண்ட் ப்ளோவிங் மிட் லேண்ட், அது மிட் லேட்டிடியூடில் பாதி சென்டர் இருக்குங்களா அதுதான். அதை வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்லி விண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவோட மெட்ராலஜிக்கல்ஸ் படி வந்து காலநிலை மாற்றங்கிறது வந்து எதை வச்சு பேஸ் ஆகக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வெஸ்டர்லி விண்ட்ஸ், அதாவது வெஸ்டர்லி சீசனில் வரக்கூடியது தான் வந்து இந்த அதாவது இந்திய காலநிலை எப்படி வந்துடும் பெருமனாண்ட அது விண்ட் அதை தான் கேட்குறாங்க. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அது வந்து இந்த வெஸ்டர்லி விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து சீசனில் சொல்லும் பொழுது வெஸ்டர்லி சீசன்ஸும் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் பார்ட்டி. ஓகேவா, ஸோ தேசிய கட்சின்னு சொல்லுவாங்களா, அதுக்கான மினிமம் பெர்சன்டேஜ் டோட்டல் ஓட்ஸில் வந்து மினிமம் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கட்சி வந்து மாநில கட்சியாக இருக்கணும். ஓகேவா, அது வந்து 6% மேலே வந்து ஓட் ஷேரிங் வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா ரூல்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ அதில் அந்த மாதிரியான முக்கியமான ரூல்ஸை தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி 4 மாநிலத்துக்கு குறைவாக, அதாவது 4 மாநிலத்துக்கு மேற்பட்டதில் மாநில கட்சியாகவும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6%. ஓகேவா, அந்த மாதிரியான ஓட் ஷேரிங் வந்து இருக்கக்கூடியது வந்து இங்கே வந்து நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆன் இந்தியன் ரயில்வே. ஓகே, ஸோ ஆன் இந்தியன் ரயில்வே த ஸ்டாண்டர்ட் லென்த் ஆஃப் ரயில் ப்ராட் கேஜ் ட்ராக். ஓகேவா, ஸோ இந்த ட்ரெயினோட ட்ராக் இருக்குல்ல அதோட அளவு கேட்கலாம். ஓகே, ஸோ ப்ராட் கேஜ்னால் அது எவ்வளோ அளவு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு இதுக்குமே வந்து அளவு இருக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து இப்போ தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலை. ஓகே, ஸோ நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐயூபிசி நேம் வந்து CH3 CH2 18CH இதுக்கான ஐயூபிசி நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நேற்று எப்படி வந்து அந்த பேக்கிங் சோடா அந்த அதை பற்றி கேட்டிருந்தாங்களே, ஸோ அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து ஐயூபிசி நேம் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹூ வாஸ் த ரெஃப்ரி ஆஃப் 2021 ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் ஃபைனல். அதாவது 2021 ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் யார் ரெஃப்ரியாக இருந்தாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க அப்படின்னு பார்க்குறத தாண்டி வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஈவெண்ட். இப்போ வந்து மென்ஸ் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் யார் ரெஃப்ரியாக இருந்தா அப்படிங்கிறத வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது யார் வந்தாங்கன்னா ஜவஹர் ஸ்ரீநாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஜவஹர் ஸ்ரீநாத் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த 2021 ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் ரெஃப்ரியாக வந்து இருந்திருக்காரு. ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கிலீஷ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எப்படி சொல்கிறது ஈஸியாகவும் இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ சில இதில் மாடரேட்டாகவும் இருந்திருக்கு, சில இதில் வந்து மறுபடியும் ஈஸியாகவும் இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ எப்படி சொல்கிறதுனா அட்டன் பண்ணுற உங்களோட மைண்ட் செட் தான். ஓகே, அப்படி தானே? எஸ், ஸோ இங்கே வந்து ஒரு டெஃபிசிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபிசிட் அப்படிங்கிறது டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோமா, இப்போ வந்து புரத குறைபாடு அந்த மாதிரி சொல்லுவோம். புரோட்டீன் டிஃபிஷியன்சி, அப்போ குறைபாடுங்கிறத சொல்கிறது தான் டிஃபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேவா, ஸோ அப்போ அது வந்து அதுக்கு இணையான வார்த்தை என்னென்னா சொல்லலாம் அப்படின்னா லாஸ் சொல்லலாம், டிஃபிஷியன்சின்னு கூட சொல்லலாம். ஷார்ட் ஃபால், அதாவது ஷார்ட் ஃபால்ங்கிறது பற்றாக்குறைன்னு சொல்லுவோம்ல அதுதான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி அதுதான் வந்து தான் வரும். ஓகேவா, ஸோ டிஃபிசிட் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதுக்கு இணையான வார்த்தை வந்து ஷார்ட் ஃபாலு, லாஸு, டிஃபிஷியன்சி கூட வந்து சொல்லலாம். ஓகேவா, ஸோ பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஆன் த கிளவுட் 9. ஓகே, ஸோ இது வந்து இடியமாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃபேஸஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன் த கிளவுட் 9 அப்படிங்கிறதும் ஸோ இது வந்து நம்ம கிளாஸில் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அடுத்தோம்னா ஸ்கேண்டிங்கிறதுக்கான ஸ்டானிப்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸலண்ட். ஓகே, ஸோ எக்ஸலண்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கு மிஸ்பெல்டு. ஓகே, ஸோ இந்த வார்த்தை தான் மிஸ்பெல்டு வேர்டு தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ 4 இது கொடுத்துட்டோம்னா எது தவறான ஸ்பெல்லிங்கோட இருக்குது அது மாதிரி கேட்டுருந்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதில் எக்ஸலண்ட் வார்த்தை இருந்திருக்கு. அடுத்து வந்து வைப்ரண்ட். ஓகே, ஸோ வைப்ரண்ட்டும் வந்து உங்களுக்கு மிஸ்பெல்டு வேர்டு வந்து இருந்திருக்கு, அது தவறான அந்த இது வரும்ல அதில் வந்துருக்கு. ஓகேவா, ஸோ அதே போல் வந்து இன்ஸ்பயருக்கான சினானிம்ஸ். இன்ஸ்பயர் ஆகுறது அப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிற கூட நம்ம சொல்லுவோமா,
அதுதான் அந்த வார்த்தை தான். ஓகேவா? ஸோ அங்கே ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக போட்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து டிஃபிஷியன்சி நம்ம இங்கிலீஷில் படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இன்ஸ்பயர், அதாவது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுமா இன்ஸ்பயர் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது அந்த வார்த்தைகளுக்கான மீனிங் நமக்கே தெரியும். அங்கே ஆப்ஷன்ஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக மற்ற ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி, அதாவது ஆப்ஷன்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளோட ரெகுலர் கிளாஸஸை சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட ரெகுலர் கிளாஸஸை பாருங்கள், சரிங்களா? ஸோ கொஞ்சம் இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா கிளாஸஸுமே ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்குன்னு தனியாக இருக்கக்கூடிய இந்த 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தனியாக இருக்கக்கூடிய ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி அப்படியே ரெகுலராக பாட்டுவாங்க. கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட நீங்கள் மார்க் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே அட்வான்டேஜ். ஓகே, ஸோ அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுக்கான சினானிம்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அட்வான்டேஜுக்கு வந்து அசட்டு ஃபேவராக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கெயின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இங்கே அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்தாவே வந்து நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜிகேலே பாருங்கள். ஓகே, ஜிகேவோட கண்டினியூட்டி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஹூ ஃபஸ்ட்டு ரீட் த பிராமி ஸ்கிரிப்ட், யார் வந்து பார்த்திங்கன்னா பிராமி ஸ்கிரிப்ட் வந்து முதல்ல ரீட் பண்ண அப்படின்னு கேட்குறான். இது வந்து யாருன்னா ஜேம்ஸ் பிரின்ஸ்ஷிப். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அசோகர் கால கல்வெட்டு இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரீட் பண்ணியிருப்பார். அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அசோகா இன்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து ரீட் பண்ணவர் தான் அந்த ஜேம்ஸ் பிரின்ஸ்கிரிப்ட். ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரீட் பிராமி ஸ்கிரிப்டை யார் ஃபஸ்ட்டு ரீட் பண்ண அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்ஸ்கிரிப்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சிஜிஎல்லையுமே கேட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே வந்து எடுத்து கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஹாஸ் த டோன்ட் வித் ஏபிஜே அப்துல் கலாம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2023. ஓகே, ஸோ இப்போ தான்ப்பா கரண்ட் அஃபேர்ஸே எதிர்பார்க்குறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு வந்து 2023 வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிகே ரங்கராஜன். ஓகே, ஸோ டிகே ரங்கராஜன் அப்படிங்கிறவருக்கு தான் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு வந்து 2023 வந்து வழங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ முதல்ல வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கார் ரேஸ். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. கார் ரேஸ் 2023 தெலுங்கானா. ஓகே, ஸோ 2023 கார் ரேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது கூட இனிமேல் கேட்கலாம். ஸோ 2023 கார் ரேஸ் அப்படிங்கிறது F1 இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சுல, ஸோ அதான் இது மாதிரி தான். அதான் கார் ரேஸ் 2023 தெலுங்கானாவில். ஸோ F1 ரேஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து யார் வந்து இதை கோஆர்டினேட் பண்ண அந்த கார் ரேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஹைதராபாத் EPRX. ஓகே, ஸோ EPRX இதுதான் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணது. ஓகேவா? ஸோ கார் ரேஸ் 2023 தெலுங்கானாவில் யார் வந்து கோஆர்டினேட் பண்ணது அப்படின்னா கோஆர்டினேட் த கார் ரேஸ் ஹெல்டு ஹைதராபாத் EPRIX. ஓகேவா? ஸோ அதான். ஆனால் கார் ரேஸை பற்றி கொஸ்டின் கேட்குறேன். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து வேறு எப்படி இனி வரக்கூடிய அப்கமிங் ஷிஃப்ட்டை கேட்கலாம் அப்படின்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த F1 ஃபார்முலா ரேஸ் இருக்குல்ல, அது வந்து நடந்துச்சு. ஓகே, ஸோ எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்படின்னா நம்மளோட மெரினா அந்த இது இருக்குல்ல, ஓகே அங்கே தான். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அந்த ரோடு இருக்குல்ல, அங்கே தான் நடந்துச்சு. ஓகே, ஸோ இதுவுமே கேட்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்னது அந்த 2021 F1 ஃபார்முலா 1 ரேஸ் வந்து எங்கே மாநிலத்தில் நடைபெற்றது, அதுவும் நைட் ரேஸாக நடந்துச்சு. ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு நைட் ரேஸ் வந்து நடந்தது வந்து நம்ம சென்னையில் இருக்க நடந்த 2024 F1 ரேஸில் தான். ஓகேவா? ஸோ அதனால் அதிகமாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸர்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சொல்லியிருந்தோம். அதுபடி வந்து சித்ரா தேவி வாசிய என்ன டான்ஸர் அப்படி மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ சித்ரா தேவி பார்த்திங்க அப்படின்னா கதக் டான்ஸர். ஓகேவா? ஸோ சித்ரா தேவியை பற்றி நம்ம நிறையா திரும்ப சொல்லியாச்சு நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே. ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட பாய்ஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிகுங்கிறது வந்து எந்த மாநிலத்துடைய கிளாஸ் அது ஃபோக் டான்ஸ் அப்படி மாதிரி கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் வரக்கூடியது. ஸோ நான் நிறைய திருப்பம் சொல்லிக்கிட்டே இருந்தது தான். ஓகேவா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன்னு ஞாபகப்படுத்திக்கிறங்கன்னு. அதே பிகு அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் ஆடக்கூடியது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிகுங்கிறது அசாம் மாநிலத்தில். பிகு டான்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பிகு வந்து தான் இருக்குது. ஓகே, ஸோ 3 டைப்ஸாக வந்து பிகு இருக்குது. ஓகேவா? ஸோ அது ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நேமில் வந்து சொல்லப்படக்கூடியதாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பிகு டான்ஸ் வந்து அஸ்ஸாம். ஓகே, ஸோ அஸ்ஸாம்னாவே பிகு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? கதக்குங்கிறது சித்ரா தேவி ஆடக்கூடிய ஒரு நடனம். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே கொஸ்டின்ஸை மாற்றியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா நேம்
நேம் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ். ஸோ சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து 2 கேட்டிருந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதேமாரி வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துன்னா ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆல் பெங்கால் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஹெல்ட் இன் 1928. ஓகேவா? ஸோ அதாவது 1928 வச்சு நேற்று 30/9/2029 அதில் 24 நடந்துச்சுல, அந்த எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கி நடந்துச்சுல, October 1 நடந்த எக்ஸாமினேஷன்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு சேர்மன் ஆல் பெங்கால் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் இருக்குல்ல, அதோடைய ஃபஸ்ட்டு சேர்மனாக யார் இருந்தால் தலைவராக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் அப்புறம் இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து 1928 வந்து நேரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பார். அதுக்கு யார் சேர்மனாக இருந்தான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கும் ஜவஹர்லால் நேரு தான் வருவார். அதே மாதிரி இந்த ஆல் பெங்கால் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் இருக்குல்ல, இதோடைய சேர்மனாக யார் இருந்தா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அப்புறம் இதனுடைய சேர்மனாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஆல் பெங்கால் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் அப்படிங்கிறது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு கேட்டாவே நீங்கள் 1928. ஓகே? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ 1928 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நேரு ரிப்போர்ட் தெரியும். அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல் பெங்கால் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து இனி வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸை இந்த இயரை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் SHG? ஓகே? ஸோ இதுன்னு SHG இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் கேட்கக்கூடியது. எக்கனாமிக்ஸில் இந்த SHG அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னென்னா செல்ஃப் ஹெல்பிங் குரூப். அதாவது நமக்கு சுய உதவி குழுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஓகே? ஸோ அதை வந்து இங்கிலீஷில் சொல்லக்கூடியது தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ செல்ஃப்னா சுய, ஹெல்ப்னா உதவி, குரூப்னா குழு அப்படிங்கிறது. ஓகே? அப்போ சுய உதவி குழு அப்படிங்கிறது தான் SHGன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஸோ இந்த SHGயோடைய ஃபுல் ஃபார்ம் தான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ இதெல்லாம் நிறையா திருப்பு கேட்டாங்க. எத்தனை திருப்புங்க கேட்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் கேட்கப்பட கொஸ்டின்ஸ் நிறையா இது வந்து திரும்ப திரும்ப கேட்டால் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வேணால் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சாயில். ஓகே? ஸோ சாயிலை பொறுத்த வரைக்கும் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே? இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் ஃபார்மில் சாயில்னு சொல்லக்கூடியது. விச் செக்டர், இது வந்து என்ன மாதிரியான செக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சாயிலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இது வந்து பப்ளிக் செக்டர். ஓகே? ஸோ சென்ட்ரல் பப்ளிக் செக்டர். இது வந்து மத்திய அரசு கீழே வரக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு இதை ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் ப்ரொடெக்ஷன். ஓகே? ஸோ சாயில் சொன்னாவே வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்டீல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கும். அதாவது இரும்பு உற்பத்தி இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து அந்த சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சாயிலோட ஃபுல் ஃபார்மும் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா சில நேரத்தில் சாயிலோட இப்போ வந்து நம்ம சொன்னால SHGயோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்கன்னு, அதே மாதிரி இந்த சாயிலுங்கிறது பப்ளிக் செக்டாரோட சேர்ந்தது. இது வந்து என்ன மாதிரியான இதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க. இது வந்து ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதே கூட கொஸ்டின்ஸாக கேட்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தையும். அதை தாண்டி வந்து அந்த சாயிலோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து தான் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இதுதான் வந்து ஃபுல் ஃபார்ம். இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் சாயில் சொல்கிறாங்க. இதையுமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் சின்ன இப்போ வந்து ஸ்டீல் வேறு மாதிரி அங்கேயே சின்ன சேஞ்சஸ் பண்ணி வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கரெக்டானது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் எது இருக்கோ அது கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபுல் ஃபார்ம்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த மாதிரியான விஷயத்தையும் சொல்லுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த நித்தி ஆயோக் ஃபஸ்ட்டு மல்டிமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் விச் யூனியன் டெரிட்டரி ஆர் புவர். ஓகேவா? அதாவது இப்போது நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துன்னா பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக தான் 2015 வந்து இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறங்க. அதை தாண்டி வந்து இந்த நித்தி ஆயோக் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து பிளானிங் கமிஷன் எந்த மாதிரி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ரிப்போர்ட் கொடுக்குமோ, ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரிப்போர்ட் கொடுக்குமோ, அது மாதிரி இது இயர்லி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். அதன் அடிப்படையில் வந்து இந்த யூனியன் டெரிட்டரி ஃபஸ்ட்டு பவர்ட்டி இண்டெக்ஸ் இருக்குல்ல, முதல்ல வந்து முதல் வறுமை இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் பவர்ட்டி இண்டெக்ஸ் சொல்லக்கூடியது. அதில் வந்து ரொம்பவும் வந்து பூவராக இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸாக வந்து எதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிளாஸ் எடுத்த ஞாபகமே வருதுங்க. டாகர் அண்ட் நாகர் ஹவேலி தான். ஓகே? ஸோ டாகர் அண்ட் நாகர் ஹவேலி தான் முதல் யூனியன் டெரிட்டரிஸாக வந்து ரொம்ப ஏழையான ஒரு யூனியன் டெரிட்டரிஸாக வந்து சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. ஓகே? ஸோ இதேமாதிரி கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புத்திஸ்ட் எரா தே ட்ராவல் டு தி சில்க் ரூட். அதாவது அந்த சில்க் ரூட்டை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து இது சரியாக புரியலை. ஓகேவா? அவ்வளோதான். என்னடா அது நிறைய கொஸ்டின்ஸு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு சில பேர் வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. ஒரு சில பேர்கிட்ட வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியுதில்ல. ஏன்னா சில கொஸ்டின்ஸை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாதி சொல்லிட்டு பாதி சொல்லி விட்டுறாங்க. அதனால தான். ஸோ ஏன்னா அவங்க அந்த ஃப்ளோவில் இருக்கும்போது சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில ஏதாச்சும் நம்ம வந்து திரும்ப கேட்டோம் அப்படின்னா சில கொஸ்டின்ஸை மறந்துடுறாங்க சில பேர். அதனால தான் நான் எதுவும் கேட்குறதில்ல. அவங்க சொல்கிறத மட்டும் வந்து சின்ன
கீ பாயிண்ட் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட அந்த மாதிரி 2 3 பேர்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படியே மிஸ் ஆகிடும். ஒரு சில கொஸ்டின்ஸ் சின்ன சின்ன கீ பாயிண்ட் வச்சு தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா which was the most important god of Aryans in ப்ரீ-வெட்டிக் டைம்ஸ். இதுவுமே அப்படி தான். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வெட்டிக் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கார்டாக யார் இருந்தால் அப்படி மாதிரி ஒரு கொஸ்டின்ஸாக கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஓகே. அதுக்கு என்ன பொறுத்தீங்க அப்படிங்கிறத வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா. அடுத்து கவால் வைல்ட் லைஃப் ஸ்கேன்ட்ரி இஸ் லொக்கேட்டட். ஓகேவா? ஸோ அதாவது இந்த கவால் வைல்ட் லைஃப் ஸ்கேன்ட்ரி அப்படிங்கிறது வந்து எந்த மாநிலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இது தெலுங்கானா. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் மட்டும்தான் சொன்னாங்க. அது வேறு எதுவுமே சொல்லலை. ஐயோ இந்த நேம் வச்சு இப்படி இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யோசிக்கும் போது தான் இது ஓகே, இவங்க வந்து அந்த சரணாலயத்தை பற்றி ஸ்கேன்ட்ரி பற்றி சொல்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஓகேவா? அப்படியே டக்குன்னு வந்து நான் போட்டு பார்த்தேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்கள்டையும் கேட்டேன். அவங்களுக்கு வந்து ஸ்கேன்ட்ரி வைல்ட் லைஃப் ஸ்கேன்ட்ரி தான் வச்சு கேட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓகே இந்த கொஸ்டின்ஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த ஃபிட்டர் ஃபோர்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபிட்டர் ஃபோர்ட் அப்படிங்கிறது அப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபிட்டர் ஃபோர்ட் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம நிறைய கிளாஸஸில் டீச் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு இந்த ஃபிட்டர் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சைஸில் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபிட்டர் ஃபோர்ட் வந்து ரெக்டாங்குலர் அண்ட் ட்ரைஃபியூசம் இந்த 2 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 சைஸில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலுமே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக தான். ஓகேவா? ஸோ ஃபிட்டர் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான சைஸில் இருக்குது அப்படிங்கிறது ரிஃபூசம். ஓகே, ஹோஃபஸ் அடுத்த ரெக்டாங்குலர். ஓகேவா? ஸோ 2ல் ஏதாச்சும் ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சன் அண்ட் சஞ்சன் மிஸ்ரா பிலாங்ஸ் டு விச் ஃபேமிலி. ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த கரானாவை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரஞ்சன் வருது பாருங்க. ஸோ ராஜன் அண்ட் சஞ்சன். ஓகே, ஸோ ராஜன் சஞ்சன் மிஸ்ரா, ராஜன் மிஸ்ரா அண்ட் சஞ்சன் மிஸ்ரா அப்படிங்கிற மாதிரி தனி நேம் வரும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்த்து வர்றதுனால இந்த ராஜன் அண்ட் சஞ்சன் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஃபேமிலி, அதாவது எந்த கரானாவை சேர்ந்தவங்க மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ராஜன் அண்ட் சஞ்சன் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க பனாரஸ் கரானா. ஓகேவா? ஸோ நேற்று எப்படி இந்த கரானாவுடைய யார் ஃபவுண்டர் அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கரானாவை சேர்ந்தவங்களை வந்து கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கரானா வச்சு கொஸ்டின் கேட்கக்கூடிய கரானா அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்கூல்னு சொல்லுவாங்கள்ல, மியூசிக்கல் ஸ்கூல், அதே மாதிரியான ஒன்று தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன், ஃபேக்ட் அண்ட் கார்போஹைட்ரேட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதோட பயோநேம் என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமிலேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அமிலேஷன் சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து சயின்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் லாஸ்ட்டாக பார்த்தது. அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த சினானிம்ஸை வச்சு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சினானிம்ஸை வச்சு இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறத வச்சு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்னா ரைஸ்னு சொல்லலாம், க்ரோத்துன்னு சொல்லலாம், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் பூஸ்ட்டு, என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசனிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அப்புறம் எல்லா நம்ம வந்து கிளாஸஸில் சொன்னோம்ல அது எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒன்று சில இதில் 2 கேட்டிருக்காங்க. இந்த இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் சில ஷிஃப்ட்டில் 2 கேட்டிருக்காங்க, சில இதில் 1 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தாங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு நம்ம ஜிகேக்கு இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் கட் ஆஃபில் வரப்போகுது. ஸோ அதனால தான் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். உங்களால் கண்டிப்பாக அப்புறம் 10-15 கொஸ்டின்ஸ் வரைக்குமே அட்டன் பண்ண முடிஞ்சிடும் 20 கொஸ்டின்ஸுக்கு. ஸோ சில பேர் வந்து 20க்கு 20 போட்டிருக்கோம்லாம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து மேத்தமெட்டிக்ஸும் அப்படி தான். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. சில பேருக்கு வந்து கொஞ்சம் மாடரேட்டாகவும் கொடுத்து வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே தான் இந்த ஜிகே அண்டு தான் இங்கிலீஷை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் இல்லை எங்களுக்கு மேக்ஸும் அண்ட் ரீசனிங்கும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஓகேவா? நானுமே இந்த கொஷின்ஸு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்கள்டே கொஞ்ச நாள் ஃபைனலாக கேட்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா அவங்கள்ட்ட இவ்வளவு கேட்டு வாங்குறதே பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ ஒரு சில பேர் வந்துன்னா நம்ம எல்லாம் முடிச்சக்கப்புறம் கேட்டக்கப்புறம் கூட சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள வந்து மறுபடியும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்க முடியாதுல்ல. ஓகே, ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நான் இங்கிலீஷில் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் கேதர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இனிமேல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வந்து நான் அடுத்த இதில் வந்து நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். அதை தாண்டி வந்து நான் சொன்னதில் எதுவும் கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண கூடாதீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். இல்லை நான் சொன்னதில் தப்பு எது இருந்தாலுமே சரி அதையுமே
வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்து ஓகே இந்த கொஸ்டின்ஸ் தான் போல் அப்படிங்கிற மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களும் சரி, கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்க வரவங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கும் சின்னதாக மோட்டிவேஷனலாக இருக்கும். டெய்லி கிளாஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது மிக்க நன்றி. தேங்க்யூ.